நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் இன்று இந்த பதிவில் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற லாசருவும் ஐஸ்வர்யவானும் ஆபிரகாமின் மடியும் அல்லது பாவியும் சுயநீதியும் விசுவாசமும் குறித்த உவமையை பார்க்க இருக்கிறோம். இங்கு கிறிஸ்து தம்முடையவர்களுக்கு தேவனிடத்தில் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்கையில் பொருளாசைக்காரராகிய பரிசேயர் அதை கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஆகவே அவர் இந்த உவமையை சொல்கிறார். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதாவது பூமிக்குரிய சடங்காச்சாரங்களும் வழிபாடுகளும் உலக ஐஸ்வர்யங்களும் அவர்கள் வடிவமைத்த யூத மார்க்கம் அவர்களுக்கு கொடுத்தது. லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்களால் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளால் தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அதாவது லாசர் என்னும் ஆவிக்குரிய தரித்திரம் உள்ளவன் அல்லது புறம்பே தள்ளப்பட்டவனும் பிசாசினால் வாதிக்கப்பட்டவனுமாய் இருக்கிற ஒருவன் நித்தமும் அப்படிப்பட்ட மார்க்கத்தாரின் அறிவில் புற ஜாதிகளுக்கு கிடைப்பவைகளை கொண்டு தேவனிடத்தில் சேரலாம் என்று தன்னுடைய ஆவிக்குரிய பசியை ஆற்றிவிடலாம் என்று ஆசையாக இருந்தான். ஆனால் புற ஜாதிகளோ அவனை தங்களில் ஒருவனாக ஆக்கிவிட்டார்கள். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதர்களால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இப்படி அவர் சொல்கையில் அந்த லாசரும் ஆவிக்குரிய மரணம் அடைந்து கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களால் ஆபிரகாமின் விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். பின்பு அந்த மார்க்கத்தானும் ஆவிக்குரிய மரணம் அடைந்து ஆவிக்குரிய தாழ்விடங்களுக்கு தாழ்த்தப்பட்டான். ஆகவே அவன் தன்னுடைய ஆவிக்குரிய அக்னிமயமான வேதனையில் இருக்கும்போது அங்கிருந்து புறம்பே தள்ளப்பட்ட தான் முன்பு பொருட்படுத்தாத லாசரு ஆபிரகாமின் இருதயம் உடையவனாக விசுவாசத்தில் தேவனிடத்தில் சேர்ந்ததை கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியினால் தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் என்றான். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் என்றார். அதாவது அந்த மார்க்கத்தான் அந்த விசுவாசத்தை சிறிதேனும் தன்னுடைய ஆவிக்குரிய தாகத்திற்கு கிடைக்கும்படி லாசருவை தன்னிடத்தில் ஆபிரகாமின் பந்தியிலிருந்து வரும்படி விரும்பினான். ஆனால் அந்த விசுவாசமோ அவர்களை சேர விடாதபடிக்கு ஆவிக்குரியதாக இருந்தது. அது உலக ஐஸ்வர்யங்களை நம்பினால் கிடைப்பதில்லை என்று சொல்லிற்று. மேலும் அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களுக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அதாவது கிறிஸ்து என்னும் பிளவுண்ட அல்லது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இடர்லாக இருக்கிறது என்றது. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்திற்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டிற்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அதாவது என்னுடைய மார்க்கத்தார் அநேகர் பாரம்பரியங்களை பின்பற்றி சுகபோகமாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கும் ஊழியம் செய்யும்படியாவது லாசருவை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதாவது அவர்களுக்கு நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் கிறிஸ்துவை குறித்து விசுவாசிக்க உண்டு. ஆகையால் அவைகளின் மூலம் அறிந்து கொள்ளட்டும் என்றது. அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்தில் போனால் மனம் திரும்புவார்கள் என்றான்.
அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோர் இருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். அதாவது அவர்கள் பற்றி இருக்கும் மோசேயின் ஆகமங்களுக்கும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களுக்கும் செவி கொடாவிட்டால் விசுவாசத்திலிருந்து ஒருவன் சென்று பிரசங்கித்தாலும் மனம் திரும்ப மாட்டார்கள் என்றார். ஏனென்றால் அவர்கள் மோசேயின் ஆகமங்களையோ அல்லது தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களையோ அவர்கள் விசுவாசித்தால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிறது. கிறிஸ்து இப்படி சொல்லி இருப்பது ஒரு உவமையை அல்லாமல் வரலாறு அல்ல. இந்த உவமையானது ஆயக்காரனும் பரிசேயனும் தேவாலயத்திற்கு சென்று யார் அதன் பலனை அடைந்தார்கள் என்பது போல் இருக்கிறது. கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக. ஆமேன்.